எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் இந்த காணொலி மிக முக்கியமான ஒரு காணொலி. ஏன் இது ஒரு முக்கியமான காணொலி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, கடந்த 8-9 மாதங்களாக தைலாபுரம் அணி திமுகவுடைய பொறைக்காக, திமுக கொடுத்திருக்கிற பணத்துக்காக, திமுகவுடைய ஏஜென்ட்டுகளாக தைலாபுரம் கும்பல் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை வன்னியர் சமூகத்துல பலர் பேச ஒரு தைரியமே இல்லாம இருந்த காலகட்டத்திலிருந்தே கடந்த 8-9 மாசமாக விமல்வர்மன் மட்டும்தான் நேரடியாக இந்த பிரச்சனைகளை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்துட்டே இருந்தேன். உண்மையாக அதை நான் பெருமைப்படுறேன். இந்த நேரத்துல நாம அப்போது சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, திமுக சார்பாக மட்டும்தான் இவங்க இருப்பாங்க. திமுக என்ன வேலையை செய்ய சொல்லுதோ அந்த வேலையைத்தான் தைலாபுரம் கும்பல் செய்யும் அப்படின்னு நாம அன்னைக்கு சொல்லும் போது பல வன்னியர்கள் ஏத்துக்கல. எங்க ஐயாலாம் அப்படி கிடையாதுடா, எங்க ஐயா பக்கம் இருக்கிறவங்களாம் அப்படி கிடையாதா, நாங்களாம் உணர்வுக்காக அங்க இருக்கிறோம்டா, எங்க ஐயாவுக்காக இருக்கிறோம்டா, ஆலமரத்துக்காக இருக்குண்டா, ஆணிவேருக்காக இருக்குண்டா, அதுக்காக இருக்கிறண்டா, இதுக்காக இருக்கிறண்டா, விமல் நீ பொய்ய பேசிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு பலர் சொன்னவங்க போறான். கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திருந்தி உண்மையாகவே தைலாபுரம் நம்மள பயன்படுத்திருச்சு, தைலாபுரத்தை நம்பி போனதால நம்ம நடுத்தருதான் நிக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீண்டும் சமூக உணர்வோடு இருக்கிற பல வன்னியர்கள் மீண்டும் தாய் கட்சியா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே அந்த உணர்வாளர்களை நான் வரவேற்கிறேன். அதே சமயத்துல தற்பொழுது பல தொகுதிகளில் தைலாபுரம் கும்பல் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த வேட்பாளர்கள் எல்லாம் எந்த கட்சியின் சார்பாக போட்டி போடுறாங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டி போறேன்னு சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு தெரியவரானுங்க இந்த தற்கொலைங்க, இந்த புறம்போக்குங்க. ஆனா இந்த புறம்போக்குங்க பூரா வேட்புமனு தாக்கல்ல எந்த கட்சியோட பேரை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் அப்படின்ற ஒரு கழகத்துலதான் இவங்க வேட்புமனுவே தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த கட்சி யாரின் சார்பாக இயங்குது அப்படின்னா திமுக சார்பாக. ஏன் நிபந்தனையற்று திமுக இவங்க ஆதரவு கரம் நீட்டுற ஒரு கிறிஸ்துவ அமைப்பு, கிறிஸ்துவ ஒரு கழகம். இதோடைய நேஷனல் பிரசிடென்ட் யார் அப்படின்னா பிஷப் டாக்டர் காட்ஃப்ரே நோப்லே டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் தான் இதோடைய ஃபவுண்டரு, பிரசிடென்ட் எல்லாமே. இந்த கட்சியின் சார்பாகத்தான் வேட்புமனுவே தாக்கல் செஞ்சிருக்காங்க. சேலம் அருள்ல இருந்து இன்னும் தைலாபுரம் கும்பல் சார்பாக யாரெல்லாம் சமூக உணர்வாளர்கள், நாங்க தான் சாதிக்காக செய்ய போறோம் அப்படின்னு சொன்னவங்க ஒட்டுமொத்த பேருமே இந்த கட்சியின் சார்பாக தான் வேட்புமனுவே தாக்கல் செஞ்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியோடைய துண்டை போட்டுக்கிட்டு போயிட்டு இப்படி வேட்புமனு கொடுக்கறதுக்கு உடம்புல கூசல கொஞ்சம் கூட மானோ ரோசம் சூடு சொரணு ஒண்ணு இருந்தா நீ எந்த கட்சியின் சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்யறியோ அந்த கட்சியின் சார்பாக தானே துண்டு போட்டுக்கிட்டு போகணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியோட துண்டை போட்டுக்கிட்டு போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சு போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இதை எவனுமே கேட்க கூடாதா? இப்படி செஞ்சில போயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கேட்க போய் தான் தைலாபுரம் கும்பல இருந்து ஒரு ஆளு, ஒரு வெண்ணை, அவன் பேர் கனல் பெரும்பாலும் சொல்லிட்டு பெரிய ஆள் தான். அவனெல்லாம் வச்சுக்க சமூகம் சார்ந்த பார்க்க கூடாது. இந்த வெண்ணை கட்சி துண்டை நான் எடுக்க மாட்டேன், நீ ஆர்டர் காப்பி எடுத்துட்டு வா, ஆர்டர் காப்பி எடுத்துட்டு என்கிட்ட காமி, கட்சியோட துண்டு பயணம். டே வெண்ணை, உன்னை வச்சு தைலாபுரம் திமுக கிட்ட லம்பா பணம் வாங்கிட்டு வேட்பாளரை போட்டு வச்சிருக்கடா தற்குறி. நீ வேட்புமனு தாக்கல்ல திமுக சார்பாங்கிற ஒரு கட்சியோட பேரை தானே போட்டு வச்சிருக்க, அந்த கட்சியோட துண்டு தானே நீ போட்டுக்கிட்டு போனோம். உனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? இதை கேட்க போனா எங்களால தானே நீங்க தோக்க போறீங்க அப்படின்னு தற்குறி பேசிட்டு போயிருக்கான். இந்த செய்தி கூட 2 நாளுக்கு முன்னாடி சமூக வலைதளம் மிகப்பெரிய வைரல் ஆச்சு. நான் அதை கண்டுக்கல. இதை நான் ஏன் மக்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. இதுல என்ன பெரிய கொடுமை என்னன்னா, இந்த வேட்பாளர்கள் அறிவிச்சு தைலாபுரம் கும்பல் இருக்கு தெரியுமா? இந்த வேட்பாளர்களா இருக்கிறவனுக்கு பூரா ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஆசை வந்துருச்சு போல. இது எம்எல்ஏ ஆகணும், இது ஆகணும், அது ஆகணும், நாமெல்லாம் பெரிய இவனுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவனுக்கு பூரா வேட்பாளர்களா நிறுத்தின உடனே இவனுங்களுக்கு கொம்பு முளைச்சிருச்சு போல இருக்கு. எங்க நிக்கிறோம், எந்த கட்சியில நிக்கிறோம், எந்த கட்சியின் சார்பாக வேட்புமனு தாக்கல் பண்றோம் அப்படின்னு எதையுமே இல்லாம பாமக துண்டு போட்டுக்கிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் ஃபோர்ஜரி. எப்படி தைலாபுரம் கும்பல் பாமக துண்டை போட்டுக்கிட்டு பாமகவுடைய துண்டை போட்டுக்கிட்டு வேட்புமனு தாக்கல் செய்யறதோ,
இதெல்லாம் ஃபோர்ஜரி. அவங்க ஓட்டு கேட்கறதே ஃபோர்ஜரி. புரியுதா இல்லையா? இவனுங்க எங்கேயாவது வந்து பண்ண ஓட்டு கேட்டு வந்தாங்களா? ஒட்டுமொத்த வன்னியர்கள் வந்து பண்ண நாக்கப்படுகிற மாதிரி கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஏன்டா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பா நீ இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணியா? உனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? நீ எப்படா வந்து பண்ண துண்டு போடுவ? திமுக சார்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா நீ வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்க. உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கும் தான் சம்பந்தம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ எப்படி பாமக துண்டு போடுவ அப்படின்னு நேரடியா நாக்கப்படுகிற மாதிரி இவனுங்க எல்லாம் கேள்வி கேட்கும். புரியுதா இல்லையா? இதுல பெரிய கொடுமை என்னன்னா, இந்த வேட்பாளர்களை அறிவிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க தெரியுமா தைலாபுரம் கும்பல். இவங்களுடைய தலையெல்லாம் காட்டி திமுக கிட்ட லம்பா வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துல இருக்கிற பெரிய கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிடுச்சு. புரியுதா இல்லையா? அந்த பெரிய கும்பல் யாருமே போட்டி போடல. குறிப்பா ஜி.கே. மணி, காந்திமதி, முகுந்தன், சுகுந்தன் இந்த 4 பேரும் போட்டியே போடலங்க. வேட்புமனுவே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யல. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எவனாவது இந்த சமூகத்துல இலச்சவாயனுங்க இருப்பானுங்க, அந்த இலச்சவாயனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரியவருடைய பேரை சொல்லி ஐயாவுக்காக நீங்களாம் வந்து போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையை பூரா கெடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ண வச்சுட்டாங்க. இவங்க பூரா லம்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கிட்டாங்க. இதுல மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி யாருன்னா ஜி.கே. மணி தான். புரியுதா இல்லையா? மவனை கூப்பிட்டு, மவனே திமுக சார்பா வந்து பண்ண ஒரு கட்சியில தானே வேட்புமனு வந்து பண்ண தாக்கல் செய்ய போறோம், அதனால வந்து நீ என்ன பண்ற, இங்க இருந்து பிச்சுக்கிட்டு நேரடியா வந்து பண்ண திமுகல போய் சேர்ந்துரு அப்படின்னு வந்து பண்ண சொன்னதுனால திமுகல போய் வந்து பண்ண தமிழ் குமரன் சேர்ந்து திமுகல நேரடியா சேர்ந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம காங்கிரஸ்ல சேர்ந்த வந்து பண்ண 1 மணி நேரத்துல சீட்டு. புரியுதா இல்லையா? ஜி.கே. மணி எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருந்தா தன் பிள்ளைய மட்டும் வந்து பண்ண காங்கிரஸ் என்ன வெற்றி பெற முடியாதே. இங்க வந்து பண்ண இந்த கட்சியின் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிறவன் போறான் 1000-500 ஓட்டுல வந்து பண்ண வெளியே போயிடுவான். புரியுதா இல்லையா? உண்மையா இல்லையா? அதனால அப்படி வந்து மகனுக்கு ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால போயிட்டு பெண்ணாகரத்துல வந்து பண்ண காங்கிரஸ் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வந்து பண்ண போட்டி போடுற அண்ணன் பாடி செல்வம் அவர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்கவரோட வந்து பண்ண போட்டி போட வச்சிருக்கிறான் பெண்ணாகரத்திலோடைய முன்னாள் எம்எல்ஏ ஜி.கே. மணி. புரியுதா இல்லையா? எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு பாத்துக்குங்க ஜி.கே. மணி. புரியுதா? இது எதையுமே புரியாம நாங்கெல்லாம் வந்து பண்ண கட்சிக்காக உழைச்சோம், அதுக்காக உழைச்சோம், இதுக்காக நோட்டணும், அதுக்காக நோட்டணும், இதை போடணும் அதை போடணும்னு கண்டவன் கட்சியோட பேர்ல வந்து பண்ண போய் வேட்புமனு வந்து பண்ண தாக்கல் பண்ணிவிட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி துண்டு போட்டுக்கிட்டு வந்து பண்ண சுத்துறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மானவரோசம் சூடு சொரன்னு ஒண்ணு இருக்காடா? நான் நேரடியா தான் கேட்கிறேன், மானவரோசம் ஒண்ணு இருக்காடா? மானவரோசம் வந்து பண்ண நீங்க எல்லாம் வன்னியருக்குத்தான் பிறந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மானம் தாண்டா வந்து பண்ண மிக பெருசு. ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்காக இத்தனை வருஷமா நான் உழைச்சேன், என்ன போய் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட கட்சியில வந்து போட்டி போட வைக்கிறியே, நீ வந்து பண்ண எங்களை ஏமாத்துறதானு வந்து பண்ண சொல்லி வந்து அந்த வேட்புமனு வந்து பண்ண தூக்கி மூஞ்சில வந்து பண்ண எரி விட்டுட்டு வந்திருக்க வேண்டாம்? அப்படி யாராவது பண்ணியிருக்கானுங்களா? வேட்புமனு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் செஞ்சவனுங்கன்னு பார்த்தா தைலாபுரம் சார்பாக பலர் வந்து பண்ணல, சிலர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பலர் பண்ணாதவன் போறான், அவனை நம்பி வந்து பண்ண ஒரு 10 பேர் வன்னியர் போனீங்க அப்படின்னா உங்களை எந்த நேரத்திலையும் கழுத்தெருப்பான மாட்டானா? தன்னுடைய தேவைக்காக வந்து பண்ண ஒட்டுமொத்த சமூகத்தையே அழிக்கிற இடத்துல வந்து பண்ண தைலாபுரம் கும்பலுக்காக இவனுங்க எல்லாம் வேலை செய்யறானுங்க அப்படின்னா இவனுங்க நாளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அழிக்க மாட்டானுங்க, உங்களை கழுத்தறுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒட்டுமொத்த சமூகத்தையே கழுத்தறுக்க வந்து பார்த்தீங்கன்னா முடிவான இவனுங்க சமூகத்துல வந்து பண்ண நீங்க எல்லாம் போயிட்டு வந்து பண்ண அண்ணன் தம்பின்னு வந்து பண்ண பழகினா உங்களை எல்லாம் கழுத்தறுக்க மாட்டானுங்களா? கண்டிப்பா கழுத்தறுப்பானுங்க. இதைத்தான் கடந்த 8 மாசமா விமல்வர்மன் படிச்சு வன்னியர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா இல்லையா? பலர் பேச வந்து தயங்குறாங்க, பேச பயப்படுறாங்க. ஐயோ தைலாபுரத்துடைய பெரியவர் என்ன பண்ணிடுவாரு, தப்பு பண்றாருன்னு சொல்றதுல வந்து என்ன வந்து தப்பு வேண்டி கிடக்குது? சொல்லுங்கய்யா. இன்னமும் வந்து தைலாபுரத்துடைய பெரியவரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர் வல்லவர் தான் இன்னும் வந்து கட்சியின் சார்பாக இயங்குறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது, சுத்தமா உடன்பாடு கிடையாது. ஏன்னா சொந்த புள்ளைய அயோக்கியன்னு வந்து பேச தெரிஞ்சவருக்கும் சொந்த மருமகளை வந்து பார்த்தீங்கன்னா தப்பா பேச தெரிஞ்சவருக்கும் யாரோ சொல்லி கொடுத்தா அவர் பேசுறாருன்னு சொல்றதை என்னால ஒத்துக்க முடியாது. அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே இந்த விஷயத்த சொன்னா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். புரியுதா இல்லையா? நேரடியா அவருடைய சுயநலவோட தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அயோக்கியன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார், மருமகளையும் பேசியிருக்கிறார். புரியுதா இல்லையா? அவருடைய மனசுல இருந்த விஷயத்த பேசியிருக்கிறார். சொந்த புள்ளைய அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு பெரிய ஒரு வேலையை திமுக கொடுத்திருக்கிற வேலைக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா வன்னியர்கள் நாம தான் திருந்திக்கணும், நாம தான் புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு தான் புத்தி வரும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற எதுவும் சொல்றதுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. கடந்த 8-9 மாசமா விமல்வர்மனை தவிர இந்த விஷயங்களை நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சு பேசினவங்க யாரும் கிடையாது. புரியுதா இல்லையா? அது எனக்கு பெருமை தான். இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான்,
இதை நீங்க கட்சி பிரச்சனையா பாக்குறீங்க, அப்பா புள்ள பிரச்சனையா பாக்குறீங்க. இது கட்சி பிரச்சனை கிடையாது, இது சமூக பிரச்சனை. தைலாபுரம் கும்பலை நம்பி போனீங்க அப்படின்னா திமுக கிட்ட நம்மளை வித்துட்டு போயிடுவாங்க, திமுக கிட்ட அடகு வச்சிருவாங்க, திமுக கிட்ட அடகு வச்சு வந்து அந்த சமூகத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு அன்றிலிருந்து வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதோடைய உண்மை தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? ஆனா இது இன்னும் முடியல. வன்னியர்கள் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். தைலாபுரம் கும்பல் சார்பாக அவனாவது ஓட்டு கேட்டு வந்தான் அப்படின்னா அவனை நீங்க கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஏன்டா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நீ போட்டி போடுறியா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உன் வேட்புமனு தாக்கல் எந்த கட்சியின் சார்பாக வேட்புமனு வந்து போனா தாக்கியிருக்க? உனக்கும் பாமக காரனுக்கு என்ன சம்பந்தம்? பாமக துண்டு போறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ என்ன கட்சியின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணிருக்கியோ அந்த கட்சியோட வந்து துண்டை போட்டுக்கிட்டு வந்து ஓட்டு கேள்றா. உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நேரடியாக ஒவ்வொரு களத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்தானுங்க அப்படின்னா ஒவ்வொரு வன்னியர்களும் இவங்களை பார்த்து கேட்கணும். புரியுதா இல்லையா? இதுல என்ன பெரிய கொடுமை என்ன அப்படின்னா தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு பெரிய பல்கான ஒரு அமௌண்ட் பார்த்துடுச்சு. இதை எதையுமே தெரியாம வேட்புமனு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணிட்டு ஊரா வந்து பார்த்தீங்கன்னா தெரிய போறானு தெரியுமா? 500 ஓட்டு 1000 ஓட்டுக்கு நான் சமூக உணர்வாளன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க எல்லாம் நடு ரோட்ல வந்து பார்த்தா வந்து நிக்கிண்டா. உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்ல நிக்க வைக்காம தைலாபுரம் ஓய போறது கிடையாது. ஐயா ஆணி வேர் இந்த வேர் அந்த வேர்ன்னு சொல்லி நடு ரோட்ல வந்து பார்த்தா சோத்துக்கு சிங்கடிக்கல, சிங்கடிப்பீங்க. புரியுதா இல்லையா? தெளிவா தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் வேட்புமனு வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தின் மீதான வந்து பார்த்தீங்கன்னா அழிவு பாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமா நீங்க எல்லாம் இருக்கீங்கன்றத புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த புரிதலே கிடையாது. ஆனா வன்னியர்கள் நாம புரிஞ்சுக்கணும், இவனுங்களுக்கு ஒரு ஓட்டு கூட வந்து போடக்கூடாது. புரியுதா இல்லையா? மானமுள்ள ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் கும்பல் சார்பா நிக்கிற ஒருத்தனுக்கும் வந்து ஓட்டு போடக்கூடாது. புரியுதா இல்லையா? இவனுங்கெல்லாம் சமூகத்தை அழிக்க வந்த கோடாரி காம்புகள். புரியுதா இல்லையா? அந்த கோடாரிங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா அதை விட வந்து பண்ணா இன அழிப்பு வன்னியர் சமூகத்தை அழிக்கிறது எதுவுமே கிடையாது. புரியுதா இல்லையா? புத்தியோட பொழைச்சுக்குங்க, புத்தியோட இருந்துக்குங்க. விமல்வர்மன் சொல்லதான் முடியும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுக்கத்தான் முடியும். புத்தியோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வை பெற்று மக்கள்கிட்ட போய் எடுத்துட்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கடமை தான். புரியுதா இல்லையா? உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்குங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் அணுகுங்க. அரசியல்ல நமக்காக யாரெல்லாம் இருக்காங்க, எந்த உண்மைத்தன்மையோட இருக்காங்கன்றத புரிதலோட வந்து செயல்படுங்க அப்படின்னு இந்த நேரத்துல ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய மக்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்